லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளையொட்டி சென்னை கிண்டி திருவிக்க தொழிற்பேட்டை வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஆனால் இந்த அரசாங்கம் காவிரி நதிநீர் பிரச்சனை பெறுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க என்று எதுவுமே தெரியல. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனை மற்றும் மேகதாது அணை கட்டுவது குறித்து கர்நாடக அரசு எழுப்புகின்ற பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமையை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்து பேசி கருத்துக்களை கேட்டு அதோடு டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு முக்கிய விவசாய பிரதிநிதிகளை கூட்டத்தையும் கூட்டி அவருடைய கருத்துக்களையும் கேட்டு அதற்கு பிறகு மூத்த சட்ட வல்லுநரோடு ஆலோசித்து காவிரி நதிநீர் பிரச்சனைக்கும் மேகதாது பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே நான் ஊடகத்திலையும் பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன். அதே போல தமிழ்நாட்டுக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பெரும்பாலானோர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். விவசாய பிரதிநிதிகளும் அனைத்து விவசாய பிரதிநிதிகளும் அழைத்து கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் இந்த அரசு அதை பற்றி எல்லாம் சிந்திக்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை, அதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. இது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. இதற்கு முன்பு இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் சரி, காவிரி நதிநீர் பிரச்சனையோ மேகதாது பிரச்சனையோ வருகின்ற பொழுது அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டத்தை கூட்டி விவசாய சங்க பிரதிநிதிகளுடைய கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு சட்ட வல்லுநர் மூலமாக சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தில் சந்தித்து இன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாங்கள் தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பை கூட இந்த அரசு காப்பாற்ற முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்றது என்பதுதான் வேதனையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆமா, அங்க இருக்கிற அரசாங்கம் அரசியல் கட்சி தலைவர்களை மதிக்கின்றது, அங்க இருக்கின்ற விவசாயிகளை மதிக்கின்றது. இங்க இருக்கின்ற அரசாங்கம் செயல்படுவதா என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு எந்த அனுபவமே கிடையாது. கட்சி ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2.25 வருஷம் தான் ஆகுது. காவிரி நதிநீர் பிரச்சனை முழுமையா எதுவுமே தெரியாது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, அல்லது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு எவ்வளவு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதோட பல அரசியல் கட்சி தலைவர்களும் காவிரி நதிநீரை பெறுவதற்கும் மேகதாது அணையை கட்டக்கூடாது என்று எதிர்ப்பு குரல் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இன்றைக்கு நாம் போராடி வருகின்றோம். அதையெல்லாம் வரலாறு தெரியாத ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி.